வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டேக்கு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான். 1 pot சிக்கன் கிரேவி. செம்ம டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நல்ல அடிகனமான அகலமான ஒரு பேன் எடுத்துங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு உண்டான அளவுகளோடு இன்றைக்கி சொல்ல போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். 1/4 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி கூட ஆகிடலாம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் பாதி வெங்காயத்தை நான் அந்த எண்ணெய் இல்லாமல் வடித்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பாதி வெங்காயம் தான் இதில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌனாக அந்த ஃப்ரைட் ஆனியன் மாதிரி இருக்கணும். மீதியை மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இப்போ 1 கிலோ சிக்கன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ சிக்கனை உள்ளே போட்டாச்சு. இதை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குவோம். இப்போ நான் எடுத்து வச்ச வெங்காயத்துக்கூடயே ஒரு தக்காளியும் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது நம்ம தேவையான மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறோம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் 25 வகையான மசாலாஸ் இருக்குது. உங்களுடைய சமையலை ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுக்கு முதல் தரமான பொருட்களை வச்சு அருமையாக செஞ்சுருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் போடலாம், நம்மளுடைய ஆப்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் மிளகாய் தூள் சேருங்க. இல்லை அவ்வளோ ஸ்பைசி வேண்டான்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் கறி மசாலா. நம்மளோட கறி மசாலா சேர்க்கறதுனால நீங்கள் தாளிப்புக்கு இந்த பட்டை கிராம்பு ஐட்டம்ஸ் எதுவுமே போட தேவையில்லை. இதோட ஃப்ளேவரே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த சிக்கனோடு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அடுத்தது நம்மளுடைய செந்தூர் ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், செந்தூர் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இந்த ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரா பெப்பர்லாம் உங்களுக்கு நிறைய குவாலிட்டியில் வரும். ஃபஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேடுன்னு. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஃபஸ்ட் கிரேடு தான். அதை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். ரோஸ்டட், லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுருக்க பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இதையும் சேர்த்து சிக்கனோடு நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுடலாம். அந்த மசாலாவையும் சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா ஒரு பரட்டி விடுங்க. அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த மசாலா நல்லா வதங்கி அப்படி இருக்குது அந்த ஃப்ளேவரும் அந்த அரோமாவும். செய்யும் போதே உங்களுக்கு சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்னு அவ்வளோ டெம்ட் ஆகும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா மசாலா அரைச்ச அந்த மிக்சிலேயே ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். மசாலாவை நல்லா அலசி அப்படியே ஊற்றிடலாம். உங்களுக்கு குழம்பாக வேணுமா, கிரேவியாக வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செமி கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் கூட தேவையில்லை, 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு சிக்கன். அந்த கிரேவி அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையை பிச்சு போடுங்க. எப்போயும் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, கருவேப்பிலையை பிச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வரும் அப்படின்னு. அது மாதிரி பிச்சு போடுங்க.
மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மரில் 5 நிமிஷம் நல்லா அப்படியே சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பிரமாதமாக கிரேவி ரெடி ஆகிடும். எல்லாரும் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் காலையில் செஞ்சு தோசை கூட சாப்பிட்லாம், நைட்டுக்கு செஞ்சால் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், லஞ்சுக்கு செஞ்சிங்கன்னா ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். அப்படி ஒரு 3-in-1 சூப்பரான சிக்கன் கிரேவி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.